கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மதுரை மாவட்டம் எங்களுடைய திருப்பூர் தொகுதியில் உள்ள சிந்தாமணி பகுதியில் நடுநிலைப்பள்ளி இருக்கிறது. மாணவ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கிறார்கள். அவர்கள் நன்கு படிக்கக்கூடிய ஒரு அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களின் குழந்தைகளாக இந்த பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியின் அருகே கிருதமால் நதி சென்று கொண்டிருக்கிறதால் அந்த கிருதமால் நதி முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தால் அந்த கிருதமால் நதி அடைபட்டு இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் வளாகங்களுக்குள்ளே தண்ணீர் ஏறி நிற்கிறது. ஆகவே குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த இடங்களை எல்லாம் பார்த்து உரிய அலுவலருக்கு தகவலை தெரிவித்து இங்கே இருக்கிற மாமன்ற உறுப்பினர் மற்ற இயக்க நண்பர்கள் அதோடு கூட ஆணையாளருக்கு இந்த தகவலை தெரிவித்து ஆணையாளர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று எடுப்பதற்காக இன்றைக்கு அதிகாரி அனுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பள்ளியை சுற்றி குழம்போது கூடியிருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு கூடுதலாக மழை பெய்தால் இந்த பள்ளி மாணவிகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை அப்புறப்படுத்துவதற்காக இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருந்தகைகள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் இங்கே இருக்கிற பொதுமக்கள் கொடுத்த அடிப்படையிலும் இந்த இடத்தை இப்போது பார்வையிட்டோம். உரிய அதிகாரிகள் பார்வையிட்டு சென்றிருக்கா சொல்லியிருக்கிறார்கள். உரிய அதிகாரிகள் சரியான பதிலை சொல்லுவார் என்று எதிர்பார்க்க. ஏன்னா இதற்கான தண்ணீரை எடுத்து விட வேண்டிய பணியை அந்த அலுவலர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். அது செய்யணென்றால் இதை போன்று இந்த சிந்தாமணி பகுதியில் அனைத்து சாலைகளும் மோசமாக இருக்கின்றன. குறிப்பாக சாக்காடை இந்த கிருதமால் நதி மீந்து அங்கே பல இடங்களில் அடைபட்டு ஊருக்குள் புகுற நிலைமை இருக்கிறது. ஆகவே இதற்கான சுத்தப்படுத்துகிற பணியினை ஏற்கனவே நான் மாநகராட்சி மேயராக இருக்கும்போது இது சுத்தப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செஞ்சு சுத்தப்படுத்தினோம். தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற அரசும் சரி இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சியும் சரி உடனடியாக இந்த கிருதமால் நதியை சுத்தப்படுத்தி பக்கத்தில் இருக்க மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அதை சரி செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பணியை அதிகாரிகளுக்கு உரிய வகையிலே ஆணையாளர் உத்தரவிட்டிருப்பார் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த பணி சிறப்பாக நடக்க வேண்டும். பள்ளி மாணவ மாணவிகள் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளை சுற்றி இருக்கிற அந்த வளாகத்தை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை, மாநகராட்சியின் கடமை. ஏனென்றால் சிறு குழந்தைகள் பல்வேறு இடங்களில் அவர்கள்தான் தவறி விழுகிறார்கள். ஆக அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த பணியை முன்கூட்டி செய்கிற பணியாக மதுரை மாநகரத்தில் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். கடந்த மாதமும் இதே மாதிரி சில மாதங்களுக்கு மழை பெஞ்சப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள வந்துச்சு. இப்போ திரும்பியும் வருது. இதற்கு தீர்வு நிரந்தர தீர்வு காண வேண்டும். என்றால் இதற்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய நிதியை ஒதுக்கி சாலைகளை போட வேண்டும். இது போன்ற இடங்களை ஆய்வு செய்து தண்ணீர் தேங்குகிற இடங்களை அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னால் இன்றைக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய தொகுதிக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா 3 இடத்தில் பெரியார் நகரில் தண்ணீர் தேங்கி நிற்கிற தண்ணீர் வளாகத்தில் அதை அப்புறப்படுத்துவதற்கான ஆலோசனை சொல்லி அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று பல்வேறு பள்ளிகள் வளாகங்கள் இது நடக்கிறது. அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருந்தகைகள் உரிய நேரத்தில் அதை எடுத்து வைத்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மட்டுமல்ல எல்லா பொது நிதிகளிலிருந்தும் மாநகராட்சி நிதிகளிலிருந்தும் அரசிடமிருந்து கல்வித்துறையிலிருந்து கொடுக்கிற நிதியை பெற்று அதை உரிய பொறியாளர்கள் அந்த பொறியாளர் ஏன்னா ஆசிரியர் பெருந்தகைகள் பள்ளிக்கூடத்தை பார்க்க முடியும், அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியும், ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை நடத்த முடியும். ஆனால் அதற்குரிய பொறியாளர்கள் இதற்கான வழியை ஆய்வு செய்து இதில் மழை பெய்தால் தண்ணி கூடாது என்ற ஒரு நல்ல புள்ளி விவரத்தை சேகரிக்க வேண்டும். அந்த விவரத்தை சேர்த்து அதற்கான ஆய்வை மேற்கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் இனி வரக்கூடாத அளவுக்கு செய்வதற்கு முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்போ சாதாரணமாக 2 நாள் தான் மழை பெஞ்சிருக்கு. கடலோர பகுதியில் பெய்த மழையை விட குறைவாக பெய்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் முன்கூட்டியே அதிகாரிகள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று விடுகிறேன். சார், நீங்கள் மேயராக இருந்திருக்கீங்க, அதுன்னு மக்களும் நினைக்கிறாங்க. அது ஆனால் இன்னும் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பல்வேறு பிரச்சனையாக இருக்கலாம். மேயர் இருந்தால்தான் நடக்க முடியும் என்பதில் அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு மாநகராட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும். அந்த தலைமை உரிய ஆணையான மாநகராட்சி மேயருக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. அதை இந்த அரசு நிர்வாக திறமையற்ற அரசு இன்னும் மேயரை உருவாக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா முந்தி மாதிரி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மேயராக. ஆகவே அது பற்றி இதில்லை. இப்போ மாமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும். அதில் சில நாம்ஸ் இருக்கணும், திருப்பி பெண் தேர்ந்தெடுக்கணுமா எது தேர்ந்தெடுக்கின்ற அந்த நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறைகளுக்கு ஏற்றவர் இந்த அரசு மிக விரைவிலே செய்ய வேண்டும். அல்லது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சி தவறு செய்திருக்கிறது இல்லை ஏதாவது சொல்லுது, மொத்தத்திலே இந்த மாநகராட்சி கலைத்து விட்டு ஒரு புதிய தேர்வு நடத்தலாம். அப்போ அதிகாரிகளாவது உரிய அதிகாரத்தோடு நடத்துவாங்க. துணை முதலமைச்சர் அவங்க அப்பா பாணியில் ஃபோட்டோ ஷூட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது உரிய முதலமைச்சருக்குரிய மரியாதையோ துணை முதலமைச்சருக்குரிய மரியாதை எந்த அதிகாரிகளும் கொடுக்கிறதா பார்க்கல. நேற்று பார்த்தோம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவலர்களுக்கு இரங்கல் திட்டு போகும்போது கருப்பு பட்டை அணிந்து போகிறார். எங்களை கேள்வி பண்ணாங்க சட்டமன்றத்தில், பிபிஆன்னு கேட்டாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் சாருக்கு எவர் பிபிஆன்னு தெரியல, எங்களுக்கு ஏன் எப்படி கட்டியிருக்கான்னு தெரியல. அது மலர் வளையத்தை கூட மாற்றி வைக்கிற சூழ்நிலை இருந்தார். அது இங்கே நிர்வாகத் திறமையும் அவருடைய பார்வை இன்றைக்கு இருக்க திமுக அரசின் பார்வை சரியாக இல்லை.
அதன் விளைவுதான் இன்றைக்கு பல்வேறு இடத்தில் நிர்வாக சீர்கேடுகள் நடக்கின்றன. இதுவரை சென்னையில் போவதனால என்ன பயன் கிடைத்திருக்கிறது? நிர்வாக தலைமை மிகச்சிறப்பாக முன்கூட்டி இதற்கானவைகளை தயார் பண்ணி செய்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டது இந்த திமுக அரசு. இப்போ அவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ரொம்ப நாள் அங்கே பேட்டியே கொடுக்கல, முதலமைச்சர் தான் கொடுக்குறாரு. முதலமைச்சர் கொடுக்குறதும் முறையாக செஞ்ச மாதிரி தெரில. இன்றைக்கு போட்ட 12 மாவட்டங்களுக்கு மட்டும் உரிய அதிகாரிகளை போட்டிருக்காங்க. நாங்களும் அதிமுக காலத்தில் இது மாதிரி போட்டாங்க. சொந்த பேடியிலேருந்து டேவிதார்லேருந்து பல்வேறு மூத்த அதிகாரிகளை அன்றைக்கு போட்டு இவைகளெல்லாம் சரி பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கு போட்டிருக்கிறவர்கள் என்ன பண்ணி செய்ய போகிறார்கள், எப்படி செய்ய போகிறது இனிமேல் தான் தெரியும். அவருடைய ரிசல்ட் என்னன்றது இனிமேல் தான். அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும் சார், அதுக்குள்ளே எலெக்ஷனே வந்துடும், அதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். இது இவருடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இப்போ போட்டிருக்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் இந்த பராமரிப்பு செலவுகள், மெயின்டெனன்ஸ் செலவுகள் இவங்க போடுறதுக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 மாதம் தான் இருக்குது. நான் சொல்லப்போனால் 110 நாள் கூட இல்லை. கடந்த முறை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாள் 24ஆம் தேதி நடைபெறுது. 25ஆம் தேதி தேர்தலுக்கான அறிவிப்பு வந்து விட்டது. அதுக்கான பிப்ரவரி மாதமே அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் செய்கிற அறிவிப்புகள் அத்தனையுமே வெத்து வேட்டாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக எந்த அறிவிப்பும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிச்சயமாக நடைபெறும். நேற்று கூட நான் சொன்னேன், அடுத்த தீபாவளி எங்களை போன்றவர்கள் ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கி கொண்டிருப்பது கூட அரசாங்கமே எல்லோருக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை வழங்குகிற சூழ்நிலை உருவாகும். எடப்பாடி அவருடைய